ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோல வந்து நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் இவங்களோட ரிட்டன்ஷனோட ப்ரெடிக்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். லெட்ஸ் கோ டு தி செக்மெண்ட். Yeah. And first லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆரம்பிக்கலாம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து இந்த 2025 மெகா ஆப்ஷன்ல எந்தெந்த பிளேஸ் ரிட்டைன் பண்ணுவாங்க, எவ்வளவு பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க, அண்ட் யார் யாருக்கெல்லாம் ஆர்டி யூஸ் பண்ண போறாங்க. பாலா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து அந்த சஞ்சய் கோயங்கா அவர் வந்து சொல்லியிருந்தாரு, கேஎல் ராகுல் வந்து நாங்க ரீட்டைன் பண்ணி தான் வைக்க போறோம்ட்டு ஒரு மீட்டிங் கூட வச்சிருந்தாங்க. லக்னோ மீட்டிங் சொல்லிட்டு அவங்கள அபிஷியலா வச்சு கேஎல் வந்து நாங்க எப்பவுமே விட மாட்டோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கேஎல் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. தென் வந்து நிக்கோலஸ் பூரான், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் அவங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம 14 மேட்சும் அவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்களாம் வந்து மேட்ச் வினர்ஸ். ஒரு குரூசியல் மேட்சஸ்ல வின் பண்ணி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டோய்னிஸ் பார்த்துருப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக ஒரு 100 அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரு. சேப்பாக்ல இது வரைக்கும் யாரும் பண்ணாதது அவர் பண்ணியிருக்காரு ஸ்டோய்னிஸ். ஸோ அவர் மாதிரி பிளேயர்லாம் வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க. தென் நிக்கோலஸ் பூரான் அவரையும் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. இப்போ கரண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ கரண்ட் T20 கிரிக்கெட்டர்ல பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் அண்ட் ஹென்ரிக் கிளாசன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு டிஸ்ட்ரக்டிவான கிரிக்கெட்டர். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரிட்டர்ன் பண்ணிட்டு கேஎல்லையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. தென் எனக்கு தெரிஞ்சு மயங்க் யாதவ் அவரை வந்து ஆர்டிஎம் போக சான்சஸ் இருக்கும். மயங்க் யாதவ் ரெண்டு மேட்சஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அவர்கிட்ட அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. ரெண்டு மேட்ச்லயுமே சூப்பரா. அது இல்லாம சின்னசுவாமி கண்டிஷன்லாம் லாஸ்ட் இயர் சூப்பரா போட்டார். சின்னசுவாமி கண்டிஷன்லாம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போட்டாலே அடிதான் வாங்குவாங்க. மேபி அங்க இருக்கிற லாக்கி ஃபர்கூசனா இருக்கட்டும், சிராஜ், அவர் எல்லாருமே யாருனாலையும் பண்ணாதது மயங்க் யாதவ் நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவரை வந்து ரீட்டைன் பண்ணிடுவாங்க. டோட்டல் எவ்வளோ? ரவி பிஷ்னாயும் வந்து ஆர்டிஎம் யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 3 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎம் நான் யூஸ் பண்றேன். 3 ரிட்டன்ஷன் வந்து கேஎல் ராகுல், நிக்கோலஸ் பூரான், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் இவங்க 3 பேரும் ரிட்டைன் பண்ணிட்டு மயங்க் யாதவ், ரவி பிஷ்னாய், குருணால் பாண்டியா அவரையும் எடுத்துட்டு 3 ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன். குருணால் பாண்டியா, ரவி பிஷ்னாய், மயங்க் யாதவ் ஆர்டிஎம். ஓகே, ஸோ இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கான பாலாவோட அந்த என்னோட பிக் என்னன்னா, இதுல போன தடவை எல்எஸ்ஜில வந்து கோ டு பவுலர் அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதனால யாருன்னா மயங்க் யாதவ். அவங்கள வச்சு இந்த தடவை நல்லா இன்னமும் பெட்டரா பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்கிறோம். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ரிட்டைன் பண்ற பிளேயர் மயங்க் யாதவ், அப்புறம் கேப்டன் கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் அவங்களும் ஸ்டாய்னிஸும் வந்து பிக் ஹிட் பிளேயர். ஸோ தே வில் ரிட்டைன் ஹிம். அண்ட் தென் குருணால் பாண்டியா ஆல்ரவுண்டர்ஸ்ல மேபி எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பிஷ்னாய். ஓகே, இப்போ எல்எஸ்சியோட ரிட்டன்ஷன் பார்த்தீங்கன்னா, பாலா சொன்ன மாதிரி அவங்க ஓனர் வந்து இந்த கொல்கட்டாவில் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மீட்டிங். ஸோ அது மூலியமாகவே அவங்க தெரிவிச்சிட்டாங்க கேஎல் ராகுலை வந்து நாங்கள் வெளியில் விடலன்ட்டு. ஸோ கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன் அண்ட் செகண்ட் ரிட்டன்ஷன் நிக்கோலஸ் பூரான். ஒரு நல்ல ஃபினிஷர் பேட்ஸ்மேனாக இருப்பார். அண்ட் மிடில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸை தேர்டாக ரிட்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஆல்ரவுண்டரும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 3 ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்க ரவி பிஷ்னாய் அண்ட் மயங்க் யாதவ் ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டரா இப்போ இருக்காரு அவரு. அண்ட் குருணால் பாண்டியா அவர் ஒரு ஆல்ரவுண்டர். அவரை மேபி ஆர்டிஎம் பண்ணுவாங்க. மேபி ஆர்டிஎம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா இவங்க 5ஓட போகலாம். இதுதான் என்னோட ரிட்டன்ஷன். ஓகே, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் யாரை யார் ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல ஃபர்ஸ்ட் டென்ஷனா பண்ணிடுவாங்க. அண்ட் செகண்டா வந்துட்டு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸை ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் தேர்டா வந்துட்டு மயங்க் யாதவ் அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்தா நிக்கோலஸ் பூரன் அவரை ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட டாப் 4 ரிட்டன்ஷன்ஸா இவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம் போய் எடுக்கக்கூடியதா வந்துட்டு குயின்டன் டிகாக்கா ஆர்டிஎம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ ரவி பிஷ்னாய் இவரே ஆர்டிஎம் எடுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கான ரிட்டன்ஷன். குருணால் பாண்டியா அண்ட் நவீன் உலக் வந்து ஆப்ஷன்ல போய் அவங்க எடுத்துட்டு வரதுக்கு அதிக ட்ரை பண்ணுவாங்க. அதான் நான் கெஸ்ட். அண்ட் மேக்ஸிமம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் திரும்பி அவங்க கோர் டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. மேபி சிஎஸ்கே மாதிரி தான் அவங்களும் இது பண்ணுவாங்க. பிகாஸ் ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸோட ஓனர்ஸும் இதே டீம் தான். அங்கேயுமே தோனியோட கொலாப் இருந்தனால அவங்க டீம் வைஸே வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஓனரும் சரி அவங்களோட அந்த டீம் யூனிட்டுமே சரி இவங்க மேக்ஸிமம் வந்துட்டு அந்த கோரை ரிட்டைன் பண்ணுறதுக்காக அதிகமாக பார்ப்பாங்க. அதில் வந்துட்டு லாஸ்ட் இயருமே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அவங்க ஈவன் சின்ன பிளேஸை கூட அவங்க ரிட்டைன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. ஆப்ஷன்ல அவங்க விடுறதுக்கு அவ்வளோ இருப்பாங்க. ஸோ அதுபடி தான் இந்த டைமும் நடக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ அதனால மேக்ஸிமம் அவங்க பிளேயர்ஸ் யார் யார் வெளியே விடுறாங்களோ நல்ல பிளேயர்ஸை அவங்களே திருப்பி எடுக்கிறது அது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டீம் மூவ் ஆயிடலாம். நெக்ஸ்ட் டீம் குஜராத் டைட்டன்ஸ். பாலா, குஜராத் டைட்டன்ஸ் யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க? குஜராத் டைட்டன்ஸ் எனக்கு தெரிஞ்சு கேப்டன் சுப்மன் கில் அவர் வந்து ரிட்டைன் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் சீசன் வந்து அவர் கேப்டனா இருந்ததுனால அந்த அதுக்கு முந்தின சீசன் 2020
23ல வந்து சூப்பரா அடிச்சு ஒரு நல்ல டாப் ரன் கேட்டர்ல கூட இருந்திருந்தார். லாஸ்ட் சீசன் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஸோ இருந்தாலும் அவரை பேக் பண்ணி ரீட்டைன் பண்ணுவாங்க. தென் சாய் சுதர்ஷனை வந்து நான் ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணி எடுத்துருவேன் சாய் சுதர்ஷனை. தென் வந்து ரஷித் கான் சுமன் கில் இவங்க 2 பேரும் ரீட்டைன் பண்ணிட்டு சாய் சுதர்ஷனை வந்து நான் ஆர்டிஎம்ல எடுத்துருவேன். ஸோ இதான் என்னோட ரிட்டன்ஷன் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். 3 பேர் தான். அதுல வந்து சுமன் கில் ரஷித் கானை ரீட்டைன் பண்ணிட்டு சாய் சுதர்ஷனை வந்து நான் ஆர்டிஎம்ல எடுத்துருவேன். என்னோட குஜராத் ரிட்டைன் யாருன்னா சுப்மன் கில், அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன், அப்புறம் ரஷித் கான், அப்புறம் ஆர்டிஎம்ல வந்து மோஹித் சர்மாவும் ராகுல் திவாட்டியாவும். ஓகே. பாலஸ்கந்தர் நீங்க சொல்லுங்க. குஜராத் டைட்டன்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க? குஜராத் படி ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் கில் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. செகண்ட் வந்து ரஷித் கான், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் ஜிடியில் அவரு. தேர்டு வந்து முகமது ஷமி மேபி எடுக்கலாம். நான் லாஸ்ட் டைம் அவர் ஆர்ல இன்ஜுரி கன்சர்னால மேபி அவர் டீம் இருந்தால் அவரை ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆர்டிஎம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் ஆர்டிஎம் பண்ண வாய்ப்பு இருக்கு. ராகுல் டெவாட்டியா ரிட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆர்டிஎம்ல. அண்ட் சாய் கிஷோர் மேபி போகலான்னு தோணுது. சாய் கிஷோர் போவாங்கன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, பார்ப்போம். இப்போ 6 பேத்துக்குமே வந்துட்டு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களா? சொல்றோம். ஆர்டிஎம் மூலியமா சாய் கிஷோர் போகலாம் வாய்ப்பு இருக்கு. என்னோட ரிட்டன்ஷன்லாம் நான் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் மில்லரி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போனா என்னோட ரிட்டன்ஷன்ல வந்து சுப்மன் கில், ரஷித் கான், டேவிட் மில்லர், ஆர்டிஎம்ல சாய் சுதர்ஷன் 4 ரிட்டன்ஷன். டேவிட் மில்லர் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? அண்ட் பாலஸ்கந்தர் நீங்க வந்துட்டு 6 பேருமே போவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? 6 பிளேயருமே ரிட்டைன் பண்ணுவாங்க, ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. 6 பிளேயரும் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிஎம்ல மேபி மில்லர் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நான் என்ன கெஸ் பண்றேன்னா மில்லர் ஆர் சாய் கிஷோர். ஓகே. ஸோ நான் என்ன கெஸ் பண்ணேன்னா குஜராத் டைட்டன்ஸ் யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனா அவங்க வந்துட்டு ரிட்டைன் பண்ணப்படுறது சுப்மன் கில் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் ரஷித் கான் இவங்க 2 பத்தியும் ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் முகமது ஷமி. ஸோ இவங்க 3 பேர் ரிட்டைன் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற 3 ஆர்டிஎம்ல அவங்க ஆர்டிஎம் 3மே யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. மேபி கம்மி ப்ரைஸ்ல அந்த பிளேயர் நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ராகுல் டெவாட்டியாவுக்கு ஆர்டிஎம் போவாங்க. அண்ட் டேவிட் மில்லருக்கு ஆர்டிஎம் போவாங்க. தென் சாய் சுதர்ஷனுக்கு வந்துட்டு சாய் சுதர்ஷன் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 4 ரிட்டென்ஷன்ல நான் கெஸ் பண்றேன். ஸோ இவங்க 4 பேர்த்த ரிட்டைன் பண்ணுவாங்க அண்ட் 2 பேர் ஆர்டிஎம் போவாங்க. அந்த 4 ரிட்டென்ஷனா வந்துட்டு சுப்மன் கில், ரஷித் கான், முகமது ஷமி அண்ட் சாய் சுதர்ஷன் இவங்க 4 பேர்த்து ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆர்டிஎம்ல வந்துட்டு ராகுல் டெவாட்டியா அண்ட் டேவிட் மில்லர் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ஆர்டிஎம் போவாங்கன்றது நான் கெஸ் பண்றேன். ஸோ இதுதான் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸோட ரிட்டென்ஷன். நெக்ஸ்ட் மூவிங் டு பஞ்சாப் கிங்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க, எந்தெந்த பேருக்கு ஆர்டிஎம் போவாங்க? பாலா நீங்க சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ பஞ்சாப்ல வந்து நான் யாரை ரிட்டைன் பண்ணுவேன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் பாதி சீசன் கேப்டன் பண்ணியிருந்தாரு. தென் சாம் கரன் பாதி சீசன் கேப்டன் பண்ணியிருந்தாரு. இந்த டைம் வந்து ஷிகர் தவான் ஃபுல்லாக ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் டொமஸ்டிக் எல்லாத்துலேயும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுனால அவர் விளையாட மாட்டார். ஸோ ஐ திங்க் நியூ கேப்டன் யாராவது வர வாய்ப்பு இருக்கலாம். மேபி ஸ்டீவ் ஸ்மித் ஆர் கேன் வில்லியம்சன் இந்த மாதிரி யாராவது ஆப்ஷனில் எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். இப்போ என்னோட ரிட்டன்ஷன் பார்த்தோன்னா நான் சாம் கரன் வந்து ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவர் ஹையஸ்ட் பெட்டிங் பண்ணி எடுத்திருக்காங்க. அவர் ஓரளவுக்கு இப்போ ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு வராது இங்கிலாந்துல. ஸோ அவரை ரிட்டைன் பண்ணிடுவேன். தென் அர்ஷதீப் இவங்க 2 பேரும் ரிட்டைன் பண்ணிடுவேன். சாம் கரன், அர்ஷதீப் இவங்க 2 பேரும் ரிட்டைன் பண்ணிட்டு அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங் அப்புறம் பிரப்சிம்ரன் சிங் இவங்க 3 பேர்த்தையும் வந்து நான் ஆர்டிஎம்ல எடுத்துக்குவேன். ஸோ என்னோட மொத்தம் 5 இது நான் சொல்றேன். 3 ஆர்டிஎம் 2 ரிட்டன்ஷன். 2 ரிட்டன்ஷன்ல சாம் கரன், அர்ஷதீப். ஆர்டிஎம்ல வந்து அசுதோஷ் சர்மா, சஷாங்க் சிங் அப்புறம் பிரப்சிம்ரன் சிங். இவங்க தான் என்னோட ரிட்டன்ஷன் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஓகே. அண்ட் ஸ்ரீஹரி நீங்க சொல்லுங்க, பஞ்சாப் கிங்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு போன சீசன்ல வந்து அவங்க நல்லா பண்ண பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டைன் பண்ணதான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க சஷாங்க் சிங் ரிட்டைன் பண்ணுவாங்க. லியாம் லிவிங்ஸ்டோன், அசுதோஷ் சர்மா இவங்க 3 பேருமே ரீசெண்டாவும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்க 3 பேர் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாம் கரன், இப்ப கேப்டன் அவங்க தான் சாம் கரனை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சாம் கரன், அதுக்கப்புறம் அர்ஷதீப் சிங் அண்ட் ரபாடா. மேபி இதுல வந்து ஆர்டிஎம்ல வந்து அர்ஷதீப் சிங் இல்ல ரபாடா அவங்க 2 பேர்த்த வச்சு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. பாலஸ்கந்தர் நீங்க யார் யார் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்றீங்க? ஃபர்ஸ்டா வந்து சாம் கரன் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ சாம் கரன் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
அஷ்தீப் சிங் அண்ட் நெக்ஸ்ட் வந்து லியாம் லிவிங்ஸ்டன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் 3 ஆர்டிஎம் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. 3 ஆர்டிஎம்ல அசுதோஷ் சர்மா அண்ட் சஷாந்த் சிங் அப்புறம் ரபடா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மேபி ரபடா அவங்களுக்கு ஒரு இனிஷியலா ஒர்க் பண்ணியிருக்காரு, பஞ்சாபுக்கு நல்லாவே போட்டு கொடுத்துருக்காரு பவுலிங். ஸோ ரபடா லுக் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஓகே. ஆக்சுவலி பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஆப்ஷன்ல நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் அவங்க எப்பவுமே மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு அவ்வளோ பேர் இருக்கனால அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அவ்வளோ இதாக இருக்கும். ட்ராஃபிஸுமே அவங்க வந்துட்டு பெருசாக அடிக்காத காரணமே வந்துட்டு அவங்க நிறைய பிளேயர்ஸை பேக் பண்ணாதது தான். அண்ட் சில பிளேயர்ஸ் அதுக்காக பேக்கும் பண்ணாங்க, ஆனால் அதுவுமே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாம போச்சு. ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நம்ம என்னதான் ப்ரெடிக்ட் பண்ணாலும் எக்ஸாக்டா அதுதான் பண்ணுவாங்க அப்படின்றது வந்துட்டு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நடக்காதது தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் கிங்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்றேன் அப்படின்னா சாம் கர்னை ரிட்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் ஹையஸ்ட் பிரைஸ்ல போயிருக்காங்க, அதுவும் கேப்டன்சி நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு யங்ஸ்டர் வேற. அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது சாம் கர்ன் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சாம் கர்னை ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் கூடவே ஹர்ஷதீப் சிங் அவரை ரிட்டைன் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்தியன் ஸ்டார் ஒருத்தர் கண்டிப்பா டீம்ல இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுல ஹர்ஷதீப் ரிட்டைன் பண்ணுவாங்க. அண்ட் அசுதோஷ் சஷாங்க் சிங்கை வந்து ஆப்ஷன்ல விடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா விட்டாங்கன்னா அவங்களோட பிரைஸ் பண்ணி லாஸ்ட் இயர் அவங்க பை பண்ணதை விட இந்த டைம் ரொம்ப ஏறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அதில் கொஞ்சம் கான்சியஸா இருக்கிறதுனால ஒரு மேட்ச்க்கு 7.5 lakhs வரை இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கனால அவங்க மேக்ஸிமம் இவங்க 2 பேர்த்தையுமே ரிட்டைன் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆர்டிஎம்ல கூட இருப்பாங்க அப்படின்றதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் ஃபோர்த்தா வந்துட்டு ஹர்ஷதீப் சிங், அப்புறம் வந்துட்டு ரபாடா. ரபாடா வந்து ஆப்ஷன்ல போயிட்டு ஆர்டிஎம்ல எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க 5 இதாக இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற லியாம் லிவிங்ஸ்டன், ஜானி பேஸ்டலும் ஆப்ஷன்ல போயிட்டு ப்ரைஸ் எப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டிஎம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க அதுக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணாமே போகலாம், இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்னோட பஞ்சாப் கிங்ஸ்க்கான ரிட்டென்ஷன். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் ரிட்டென்ஷன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் மூவிங் டு மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ்க்கு லாஸ்ட் இயர் கொஞ்சம் டஃபாகவே இருந்தது. ஹர்திக் பாண்டியா வந்துட்டு கேப்டன்ஷிப் கொடுத்தாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்பை வந்துட்டு பண்ணுறதுக்கு அவருக்குமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது அந்த மேனேஜ்மெண்ட் கீழே. பிகாஸ் அவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அவரோட கேப்டன்சி வந்துட்டு ஓவரால் எடுத்து பார்த்தோம்னா நல்லா தான் பண்ணியிருக்காரு. குஜராத் ஜெயின்ஸ்க்கு ஒரு டைம் கப்பு, அப்புறம் ஒரு டைம் ரன்னர் அப், இந்த மாதிரி ஒரு நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அது கண்டினியூ ஆகுமா இல்லை வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்றது எல்லாமே மும்பை இந்தியன்ஸோட மேனேஜ்மெண்ட் கையில் தான் இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த அப்கமிங் டேஸ்ல நமக்கு தெரிய வந்துடும் ரிட்டென்ஷனுக்கு அப்புறம். பட் இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போ இந்த இது மூலியமா நாங்க சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலா நீங்க சொல்லுங்க, மும்பை இந்தியன்ஸ் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க, யார் யார் காட்டியும் போவாங்க, ஏதாவது சர்ப்ரைஸ் ஏதாவது இருக்குமா? அதனால மும்பை இந்தியன்ஸ் ரிட்டன்ஷன் என்ன இருக்குன்னா ஹர்திக் பாண்டியா மறுபடியும் பேக் பண்ணி வந்து அவரை ரிட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவரை மறுபடியும் கேப்டன்சில எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணாங்கன்னா அவங்க டீம் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஸோ ஹர்திக் பாண்டியா ரிட்டைன் பண்ணிடுவாங்க. தென் ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரிட் பும்ரா, தென் சூரியகுமார் யாதவ் அவரை ரிட்டைன் பண்ணிட்டு மேபி இஷான் கிஷனை வந்து ஆர்டிஎம்ல எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். அது இவங்க ஃபாரினர் யாரையுமே ரிட்டைன் பண்ண சான்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபாரினர் பெருசாக யாரும் நல்லா பண்ணல அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 5 ரிட்டன்ஷன் தான் இருக்கும் மும்பை இந்தியன்ஸ். அதுல இஷான் கிஷனை ஆர்டிஎம்ல எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மற்றவங்க எல்லாம் ஆர்டிஎம்ல போட்டு எடுக்கணுங்கிறது ரிஸ்க். ஏன்னா பும்ரா மாதிரி இப்ப பிளேயர்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆர்டிஎம்ல போட்டுட்டு அவர் விலையேற்றி விட்டுட்டாங்கன்னா அப்புறம் திருப்பி ஆர்டிஎம்ல எடுக்கிறது கஷ்டமா போயிடும். ஸோ இவங்க 4 பேரும் ரிட்டைன் பண்ணிட்டு இஷான் கிஷனை வேணா ஆர்டிஎம்ல ட்ரை பண்ணலாம். இஷான் கிஷனே சொல்ல முடியாது, அதிக பிரைஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இந்த 4 பேர் கம்பேர் பண்றப்போ கம்மியா போக வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே, அப்புறம் லக்னோ, ஜிடி மேன டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இஷான் கிஷன் மாதிரியான பிளேயர்லாம். ஸோ எந்த அளவுக்கு 6 கோடி வரைக்கும் போனதா ஆர்டிஎம் தூக்குனாங்கன்னா பார்க்கலாம். இல்லைன்னா கண்டிப்பா 10 கோடி இவருக்கே கொடுக்க மாதிரி இருக்கும். இஷான் கிஷன் விட்டா மேபி நீ சொல்ற மாதிரி குஜராத் கூட எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சாஹா அந்த அளவுக்கு லாஸ்ட் சீசன் பண்ணல, ஒரு விக்கெட் கீப்பர் வேணும்ட்டு அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ரிலீஸ் பண்ணாங்கன்னா பண்ணாம ரிட்டைன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். ஸ்ரீஹரி நீங்க சொல்லுங்க, யார் யாரை ரிட்டைன் பண்ணுவாங்க? என்னை பொறுத்தவரையிலும் மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட கோர் டீம் அப்படியே ரிட்டைன் பண்ணதான் பார்ப்பாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா. நான் இதுல வந்து ஆட் பண்ற வேண்டியது யாருன்னா திலக் வர்மா. லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல அவர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அவர் ரிட்டைன் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம்ல இஷான் கிஷன் பண்ணுவாங்க. திலக் வர்மா ரிட்டைன் பண்ணா அன்கேப்ல ரிட்டைன் பண்ணுவாங்க, இல்ல கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ அதனாலயா? ஆமா ஆமா.
ஓகே ஓகே ஏன்னா லாஸ்ட் 2 சீசன்ஸ் வந்து அவரோட பேட்டிங் ஸ்டைல்ஸும் அவரோட எக்கனாமி மட்டும் மும்பை இந்தியன்ஸ்ல தனியா தெரிஞ்சது. ஏன்னா விக்கெட்ஸ் ஒன் சைடு வந்து விழுந்துட்டே இருந்தாலும் அவர் கன்சிஸ்டண்டா ஆடிட்டு இருந்தாரு. ரன் ஸ்கோரும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால திலக் வர்மா அவங்க ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஆனா நீ இஷன் இஷன் இஷான் கிஷன் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஆறுமே கேப்டா போயிரும்ல. ஏன்னா திலக் வர்மாவும் கேப்டு தான். இப்ப விளாண்டான் நான் திலக் வர்மாவும். இஷான் கிஷானா திலக் வர்மான்னு பார்க்கும்போது லாஸ்ட் 2 சீசன்ஸ்ல இஷான் கிஷனை விட திலக் வர்மா நல்லாவே பெட்டராவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால திலக் வர்மா. ஓகே. ஓகே. ஸோ 5 ரிட்டன்ஷன் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்களா? ஆர்டிஎம் அதே மாதிரி அவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டரும் கூட, அதனால திலக் வர்மாக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஆர்டிஎம் போவாங்கன்னு இல்ல போக மாட்டாங்க? எனக்கு தெரிஞ்சு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. மேபி ஒரு காய்ஸி, அப்புறம் டெவால் பிரேவ்ஸ், டிம் டேவிட் இருக்காங்க. பார்ப்போம். பாஸ் நீங்க சொல்லுங்க, யார் யார் மும்பை ரிட்டைன் பண்ணுவாங்க, யார் யாருக்கு ஆர்டிஎம் போவாங்க? மும்பையோட ரிட்டென்ஷன் பார்க்கும்போது அவங்க அந்த டீமை விடவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னதான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா விட்டுறலாம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து எதுவுமே அஃபிஷியலாக ஒரிஜினல் நியூஸ் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி இதில் தான் போகும் கண்டிப்பா. அதை மாற்றவும் மாட்டாங்க. மாத்தினா பாலா சொன்ன மாதிரி டீம் கண்டிப்பாவே ரொம்பவே கொலாப்ஸ் ஆகும். அதனால ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி அண்ட் சூரியகுமார் யாதவ் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அவர் இந்தியனோட ஸ்டார் பிளேயர் அவரு. ஸோ அவரை ரிட்டைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்பிரிட் பும்ரா. பவர் பிளேலையும் சரி அண்ட் டெத் ஓவர்ஸ்லையும் சரி அவங்க அவங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு அவர் தான் அந்த ஒரு பலமா இருக்காரு பவுலிங்ல. ஸோ பும்ரா ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் ஃபோர்த்தா வந்து ரோஹித் சர்மா விடவே மாட்டாங்க. ரோஹித் சர்மா தான் அவருக்கு மும்பைக்கு எப்பவுமே ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ ரோஹித் சர்மாவே ரிட்டைன் பண்ணிடுவாங்க. அண்ட் 2 ஆர்டிஎம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அண்ட் அதுல வந்து ஒன் வந்து திலக் வர்மா மேபி ஆர்டிஎம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவர் ஆக்ஷன் போனாலும் மேபி ஒரு ஹையர் இதுக்கு போகாம ஒரு மீடியமா போனாருன்னா ஆர்டிஎம்ல யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிம் டேவிடும் அதே மாதிரி தான். ஸோ ஃபாரினர் பிளேயர்ஸ் ரொம்ப ஓவர் ஹைபிட் போக மாட்டாங்க லாஸ்ட் இயர் மாதிரி. ஸோ அதனால ஒரு ஆவரேஜா போனாங்கன்னா அவரையும் ஆர்டிஎம்ல எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு மும்பை இந்தியன்ஸ். சரி, நீங்க வந்துட்டு ஆர்டிஎம் வந்து ஒன்று யூஸ் பண்ண சொன்னீங்க இல்லைங்களா? அது இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள யாராவது யூஸ் பண்ணுவாங்களா? ஃபாரின் பிளேயர்ஸ் யாரையாவது மேலே ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லை எப்படி? மேபி அவங்க டிம் டேவிட் ஃபாரின் பக்கம் போகலாம். பிளேயர்ஸ் டிம் டேவிட் தான். யா டிம் டேவிட் மட்டும்தான் போகலாம் மேக்ஸிமம். ஓகே. இது கெரால்ட் காய்ஸி போக மாட்டாங்களா? ஆர்டிஎம் போக மாட்டாங்க. மேபி திருப்பி எடுக்க வேணா வாய்ப்பு இருக்கு. திருப்பி எடுத்தாலும் மறுபடியும் அதே பிரைஸ் தானே, அதுக்கு ஆர்டிஎம்மே போய்க்கலாம். மேபி வேற ஏதாவது டீம்ஸ் பிட் பண்ணலாம்ல, ஓ, லைக் கம்மி சென்னை பிரைஸ்ல. கூட பிட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நான் என்ன கெஸ் பண்றேன்னா, மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு அவங்களோட டென்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் செகண்டா பண்ணுவாங்க. அண்ட் தேர்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு ரோஹித் சர்மா பண்ணுவாங்க. தேர்டா பும்ரா பண்ணுவாங்க. தென் ஃபோர்த்தா ரோஹித் சர்மா பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த்தா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து திலக் வர்மா இருப்பாரு அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். பிகாஸ் இஷான் கிஷன் ஆப்ஷன்ல விடுவாங்க. பட் ஆப்ஷன்ல விட்டுட்டு திரும்பி மும்பைக்கு வருவாரா அப்படின்றது டவுட் தான் எனக்கு. ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ 5 இந்தியன்ஸுங்கும் போது அந்த 5 இந்தியன்ஸ் தான் எடுக்க முடியும். இதுக்கப்புறம் ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது இஷான் கிஷனை விட்டாலுமே. ஸோ திலக் வர்மா விட்டுட்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். இஷான் கிஷனை மேபி அவங்க ஆப்ஷன்ல போய் ப்ரைஸே கொடுத்து எடுத்துட்டு வர மாதிரி அவங்க பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ ஆர்டிஎம் அவங்க 5 இந்தியன்ஸ் சொல்லிட்டேன். ஸோ ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆர்டிஎம் வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு நேஹல் வதேராக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு அவங்க டிம் டேவிட் யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ டிம் டேவிட் வந்துட்டு சரி ஓகே ஃபாரினர், பட் அவங்களுக்கு பெட்டர் ஃபினிஷர் யாராவது தேடுவாங்க. பட் டிம் டேவிட் மாதிரி பெட்டர் ஃபினிஷர் கிடைக்காத ஆப்ஷன்ல இந்த டைம் மெகா ஆப்ஷன்ல மேபி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையா வந்துட்டு SA20 வந்துட்டு பென் ஸ்டோக்ஸ் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவர் சைன் பண்ணாருன்னா மேபி பார்ப்பாங்க மேனேஜ்மெண்ட். பட் அவருமே எந்த அளவுக்கு ப்ரைஸ்ல கிடைப்பாருன்றது தெரியாது. ஸோ டிம் டேவிட் ஆர்டிஎம்ல எடுப்பாங்க அப்படின்றது நான் கெஸ் பண்றேன். பட் நேல் வதரா திரும்பியும் டீம்ல வரதுக்கும் அதிக, அதான் சொன்ன மாதிரி மும்பை இந்தியன்ஸும் அதே மாதிரி தான் ஒரு கோர் டீமை மறுபடியும் எடுத்துட்டு வரதான் பார்ப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க என்னதான் வந்துட்டு யார் வந்துட்டு ரொம்ப சீசன் வந்துட்டு ரொம்ப இதாக இருந்தாலுமே
அவங்க அந்த பிளேயர்ஸை வந்து திருப்பி அவங்க பேக் பண்ண பார்ப்பாங்க. பட் அண்ட் ஆல்சோ ஜாயிர் கான் வந்துட்டு பவுலிங் கோச்சிலேருந்து வெளியே போயிருக்காரு. ஸோ அந்த 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 இதுலையுமே வந்து மேனேஜ்மெண்ட்ல எந்த அளவுக்கு டிசிஷன்ஸ் மாறும் அப்படின்றது தெரியல, பார்ப்போம். மலிங்க வந்துட்டாரு மறுபடியும், கிளாசிக் மலிங்க, அதனால பிரச்சனை கிடையாது. ஆமா ஆமா. அண்ட் ஆல்சோ ஜாயிர் கான் வந்து இங்க லக்னோ மென்டரா போயிருக்காரு, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். ஜாயிர் கான் மென்டர். அங்கேயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அங்கேயுமே சில மும்பை இந்தியன்ஸ் பிளேயரை வந்துட்டு ஜாயிர் கான் டார்கெட் பண்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. மேபி அவங்கலாம் கூட வதேரா கூட எடுக்கலாம். மேபி பவுலிங்ல ஆகாஷ் மத்வால் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா ஆப்ஷன்ல அதிக பிரைஸ்க்கு தான் போவாங்க. இப்போ இந்த லிஸ்ட்லயே நம்ம எடுத்துட்டோம்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்போ ஆப்ஷன்ல வராங்க. அதாவது போன டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ், அதாவது ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் வந்துட்டு நேஹல் வதேரா, இப்போ நியூவன் துஷாரா கண்டிப்பா வெளியே வந்துதான் அவர் அப்படி பார்த்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வரும்போது மறுபடியும் ஒரு மிக்ஸ்அப் நடக்கும் இந்த டைம் மெகா ஆப்ஷன். ஏன்னா 10 டீம்ஸ் வேற. ஸோ எப்படி சிஎஸ்கே சாம் கரன் விட்டு போனாரோ அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அவங்க சொந்த டீம் விட்டு அப்படியே போய் வேற டீம்லேயே செட்டில் ஆகிற மாதிரியான அதிக சான்ஸ் இருக்கு. ஆர்சிபிக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு நல்ல ஒரு சான்ஸ். அவங்க எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்கன்றது பார்க்கணும் இந்த இதுல. ஸோ அப்படியே வந்துட்டு எந்தெந்த டீம் வந்துட்டு ஆப்ஷன் பிட்ல வந்துட்டு நல்லா இந்த டைம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ஒருத்தவங்க அவங்க கருத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பார்க்க போனா சாம்பியன்ஸ் டீம்னு சொல்றதை விட அவங்கள விட பெட்டரா பண்ணக்கூடியது வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு 4 டீமுமே அவங்க ரிட்டன்ஷன் நல்லா செட் ஆயிடுச்சு. அது இல்லாம அவங்க ஆப்ஷனுக்கு போகும்போது அவங்க எப்பவுமே ஆப்ஷன்ல வந்துட்டு அவங்க செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண பிளேயர்ஸை கண்டிப்பா எடுத்து தான் வருவாங்க. அவங்க அந்த இதுல இருப்பாங்க. மீன்ஸ் இவ்வளவுதான் பட்ஜெட் அப்படின்னு போக மாட்டாங்க. அந்த பிளேயர்ஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த பட்ஜெட்டை மீறினா அந்த பிளேயர்ஸ் கிறிஸ் மோரிஸ் வந்துட்டு அதிக காசுக்கு போனாரு. ஸோ அந்த மாதிரி அந்த பிளேயர் தான் மெயினா பார்ப்பாங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். அண்ட் ஆல்சோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இந்த டைம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். ஸோ இது ரெண்டு தான் எப்பவுமே சாம்பியன்ஸ் டீமை தவிர்த்து வேற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டீம்ஸா நான் பாக்குறது. அண்ட் பாலா, நீங்க எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கெஸ் பண்றீங்க ஆப்ஷன்? எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சன்ரைசர்ஸ் டீம் மாதிரி டீமுக்குலாம் ஒரு மாதிரி அவங்களுக்கு கோர் செட் ஆயிடுச்சு. அவங்க என்ன அந்த மிடில் ஆர்டர் மட்டும் கரெக்டா ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா டீம் ஒரு மாதிரி செட்டில்டு. போன வருஷத்தை கம்பேர் பண்றப்போ இந்த வருஷம் சாம்பியன் அடிக்கக்கூடிய டீம்னே சொல்லலாம். அந்த மிடில் ஆர்டர் கரெக்டா ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா. ஏன்னா மிடில் ஆர்டர் இல்லாதனாலதான் ஃபைனல்ல வந்து டாப் ஆர்டர் டோட்டல் அடிக்க முடியல. ஸோ அதனால வந்து சன்ரைசர்ஸ் நல்லா பண்ண சான்சஸ் இருக்கும். சிஎஸ்கே வந்து அவங்க எல்லா ஆப்ஷனும் நல்லா பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இந்த டைம் என்னன்னா அஜிங்கே ரஹானே அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து எடுக்காம ஒரு மாதிரி யங்ஸ்டர்ஸை பில்ட் பண்ணணும். இனிலாம் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ஏஜ்டு ஆயிட்டாங்க. யங்ஸ்டர்ஸை ட்ரை பண்ணணும். ஏன்னா தோனி வந்து இப்போ இந்த சீசன் மறுபடியும் வராரு. பட் அவர் இந்த சீசனோட கடைசியா கூட இருக்கலாம். ஆனா எத்தனை வருஷங்கிறது தெரியாது. அவரோட ஃபிட்னஸ் பார்க்கணும். ஏன்னா அவருமே பாவம் அந்த பெல்ட் எல்லாம் போட்டுட்டு அவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு யங்ஸ்டரா வச்சு பில்ட் பண்ணாங்கன்னா அவங்களும் ஆக்சுவலி அவங்க ஆப்ஷன்ல நல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு தான் வருவாங்க. மார்க் ஆப்ஷன்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் தான் வருவாங்க. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும் உங்களுக்கு. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் இருக்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க எந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆப்ஷன்? பாலா சொன்ன மாட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்புறம் கேகேஆர் வந்து அவங்களோட கோர் டீம் வந்து அப்படியே செட் ஆயிருச்சு. ஸோ அவங்க வந்து அந்த எம்டி ஸ்பாட்ஸை ஃபில் பண்றதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து வருவாங்க. ஸோ அதனால அவங்களோட பெட்டிங்ஸ் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆர்டிஎம் ரூல்ஸ் இப்போ நியூ ரூல்ஸ்ன்றதுனால டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களோட பிட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லைக் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். அது மட்டும் இந்த 3 டீம் நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் பாலசந்திரன், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்தெந்த டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணுவீங்க? எப்பவுமே அந்த சென்னை, மும்பை அவங்க எல்லாம் எல்லாமே எல்லா வருஷம் ஆப்ஷன்லயே நல்லா பண்ணுவாங்க. இந்த டைம் ஆர்சிபி எனக்கு என்னமோ நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. மேபி அவங்களுக்கு வருஷம் என்ன ப்ராப்ளம்னா ஒன்று பேட்ஸ்மேனை நிரப்பிடுவாங்க, இல்லை பவுலர்ஸ் சொதப்பிடுவாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வருஷம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம் அவங்க வந்து ஒரு 2 சைடு பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு டீமாவே நல்லா பில்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் மோரார்லெஸ் பஞ்சாப், டெல்லி கூட இந்த டைம் ஆப்ஷன் நல்லாவே நோட்டீஸ் பண்ணி பிளேயர்ஸ் எடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க 3 டீம்ஸ்க்குமே கப்ஸ் வந்ததில்லை. ஸோ இந்த டைம் ஒரு கப் அடிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுவாங்க நல்லாவே பிளான் பண்ணி மேக் பண்ணி அந்த ஒரு டீமை ரெடி பண்ணிடுவாங்க எப்படியோ. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸான்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் அண்டு கேகேஆர் அவங்க இந்த டைம் 2 டீமுமே கொஞ்சம் நல்லா பண்ணி டாப் ஆஃப் த பொசிஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே ஆப்ஷன்ல நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ஷன் நிறைய டீம்ஸ்க்கு ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும் போது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், அவங்க ஆர்சிபி
இந்த 3 டீமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கு. பிகாஸ் அவங்க ஒரு கேப்டனையும் தேர்ந்தெடுக்கணும். அதே டைம்ல வந்துட்டு அந்த கேப்டன் இல்லைனாலுமே கேப்டன் இருந்தாலுமே அந்த பிளேயர்ஸ்க்கான நல்ல பிளேயர்ஸை வந்துட்டு எடுக்கணும். ஸோ நல்லா டீம் காம்பினேஷன் செட் ஆகிற மாதிரி பிளேயர்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு காம்பினேஷனா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா பவுலிங் யூனிட் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா பேட்டிங் யூனிட் நல்லா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா ஒரு பிளேயர் நல்லா இருப்பாரு. ஸோ அவங்கள மட்டுமே வச்சுட்டு மூவ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கு இந்த டீமுக்கு. லாஸ்ட் சீசன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கும் ஆப்ஷன்ல. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு 6 ரிட்டன்ஷன் சொன்னாங்க. இந்த மாதிரி அதை சுச்சுவேஷன் தாண்டி வந்து நான் வந்து மும்பை இந்த இந்தியன்ஸ்ல இருக்கு. மும்பை இந்தியன்ஸ்ல கடைசி ரீசெண்ட் சீசன்ஸ் வந்து அவங்களோட பவுலிங் யூனிட் மொத்தமே மும்ராவை சுத்தியே இருக்குது. மும்ரா அடி வாங்கினா மொத்த பவுலிங் யூனிட்டுமே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ மேபி அவங்க பவுலிங் யூனிட்ல மும்ராவுக்கு சப்போர்ட் பண்ற மாட்டே யாரையாவது ட்ரை பண்ணலாம். ஆனா அந்த டீமுமே ஆக்சுவலா ஒரு பிளேயராவது இருக்காங்க. இப்போ சொல்லிக்கிற அளவுக்கு பவுலர்னு சொல்லுவோம், பும்ரா மாதிரி ஒரு பவுலர் வச்சுட்டு அவரை சரௌண்டிங் பண்ணி வச்சுக்கலாம். பேட்ஸ்மேன் சொல்லிட்டா ஒரு பேட்டிங் யூனிட் நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா டீமுக்கும் இருக்கு. இந்த ஒரு யூனிட்ல ஒரு பிளேயராவது அவரை சுத்தி பில்ட் பண்ற மாதிரி வரும். இப்போ கேகேஆர் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸே ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்கள சுத்தி டீம் பில்ட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதாவது நம்ம இவங்களை வச்சு டீம் பில்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இப்போ நீங்க சொல்லக்கூடிய பிளேயர்ஸுமே வந்துட்டு எந்த ஆடுற 14 மேட்ச்மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா, 14 மேட்ச்மே நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வின்னிங்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரியான பிளேயர்ஸ் வந்துட்டு இந்த 3 டீம்லுமே இல்ல. ஆர்சிபின்னு எடுத்தீங்கன்னா விராட் கோலி இருப்பாரு. விராட் கோலி ஒருத்தர் மட்டுமே, அதுவும் பேட்டிங் யூனிட்ல விராட் கோலி ஒருத்தர் மட்டும்தான். ஸோ மற்ற யூனிட்டுமே இல்லை. அப்படி பார்க்கும்போது அவங்க மொத்த டீமே பில்ட் பண்ண வேண்டியதா அளவுக்கு வரும். இப்போ இதே டெல்லி எடுத்தீங்கன்னா பண்ட் மட்டும் தான் இருக்காரு. இப்பதான் வந்துட்டு ஃப்ரேசர் மெக்கர்க் வந்திருக்காரு. பட் இவங்க 2 பேர்த்தையுமே வச்சாலுமே பேட்டிங் யூனிட் ஓகே. ஆனா பவுலிங் யூனிட்லயுமே அந்த அளவுக்கு வருமா? இது எல்லாமே இவங்க கிரவுண்ட் வேற. ஆர்சிபி சொல்ல போனாலும் டெல்லி சொல்ல போனாலும் அவங்க கிரவுண்ட் ரொம்ப சின்னது. அதுக்கேற்ற கண்டிஷன்ஸ்ல பிளேயர்ஸ் எடுக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு எல்லா இயருமே டஃபா இருக்கு. ஸோ அதனாலே ட்ராஃபிஸுமே அவங்க நிறைய ட்ராஃபிஸே அடிக்க முடியாத அளவுக்குமே அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டுமே ரொம்ப டிஸ்அட்வான்டேஜா இருந்திருக்கு. இந்த லிஸ்ட்ல நீங்க பஞ்சாப்லயும் ஆட் பண்ணிக்கணும். பஞ்சாப்பும் அப்படிதான் பண்றாங்க. ஆக்சுவலி நான் இந்த டைம் நான் பஞ்சாப் கொஞ்சம் எதிர்பார்க்கறேன். ஏன்னா வந்து அந்த ரிக்கி பாண்டிங் கொண்டு வந்ததுனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் இது எடுத்தாங்கன்னா அவர் கேப்டன்சில பார்த்துருப்போம் நம்ம 2017 RPS வந்து ஃபைனல் வரைக்கும் போனாங்க. பட் ஆனால் பிளே ஆஃப் வரைக்கும் எடுத்துட்டு போனார். அந்த அளவுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அவர் கேப்டன்சில ட்ரை பண்ணலாம். மேபி ஒரு பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீமை வந்து பிளே ஆஃப்ல பார்க்கலாம். அவங்களால ட்ராஃபி அடிக்க முடியலனாலும் ஒரு பிளே ஆஃப் காட்சி பார்க்கலாம் எப்படி பண்றாங்கிறது. ஸோ அவங்க எப்படி பில்ட் பண்றாங்க. ஆனா பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், அவங்க டீம்ல ஆடாத பிளேயர்ஸும் கிடையாது, கோச் பண்ணாத பிளேயர்ஸும் இல்ல. அப்படி எல்லாருமே மாறி வீரேந்திர சேவாக் எல்லாருமே கோச் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணியுமே அவங்களால அந்த அளவுக்கு மூவ் பண்ண முடியல. பிகாஸ் ஏன்னா ரிக்கி பாண்டிங் எவ்வளவு இயர்ஸ் ஸ்டே பண்ண போறான்னு நம்ம பொறுத்து பார்க்கலாம். இவர் இந்த டைம் ரிக்கி பாண்டிங் சைன் பண்ணாங்க, நெக்ஸ்ட் இயரே வேற கோச்சை தேடி போயிடுவாங்க. அப்படி நடந்தாலும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கோச் அந்த டீம்ல வந்துட்டு அந்த கிரவுண்டை பத்தி தெரிஞ்சு அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் செலக்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப டஃபா இருக்கும். அந்த கோச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் டீமு அப்படி ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் மெகா ஆப்ஷனுமே அவங்களுக்கு ஆப்ஷன்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணா. அவங்க டீம் நிறைய பேர் நினைச்சாங்க இந்த டைம் பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு உண்மையாலுமே சூப்பரா இது பண்ணிருக்காங்க, சாம்பியன்ஸ் அடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு, ரொம்ப டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் ஆன் கிரவுண்டுன்னு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு டஃப் கொடுத்தாலும் ஈவன் கேஎல் ராகுல் கேப்டன்சிலுமே ரொம்ப டஃப் பண்ணி உள்ள வர மாதிரி போய் வெளியே போனாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாஸ்ட்லயே வந்து நிறைய நடந்திருக்கும் போது திருப்பியும் அவங்க டீம் மேல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்க முடியும் அப்படின்றது தெரியல. அவங்க மறுபடியும் ஒரு ஒரு சான்ஸை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி அவங்க அந்த மாதிரியான ஒரு டாப் 4ல வந்து ஒரு டஃப் கொடுத்து ஒரு செமிஃபைனல்ஸ் கிட்ட வந்து அந்த வீரேந்திர சேவாக்லாம் இருக்கும்போது பண்ண அளவுக்கு ஒரு அடுத்த சீசன் பண்ணாங்கன்னா ரிக்கி பாண்டிங் கோச்ல அப்படி நடந்தா மட்டும்தான் நம்மளால நம்ப முடியும். ஓகே இந்த கோச் ஓகே இந்த மேனேஜ்மெண்ட் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டைம் ஐபிஎல் ஆப்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ரிட்டென்ஷன் யார் யார் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரிட்டென்ஷன் டேட் ஏதாவது சொன்னாங்களா எப்போன்னு சொல்லி? ஃபைனல் டேட் October 31. அதுக்குள்ளே வந்து எல்லா ரிட்டென்ஷனும் பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். எல்லா ரிட்டென்ஷனும் முடிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ October 31 அப்போ பார்ப்போம் யார் யார் ரிட்டென் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் பாலா, தாய்ஸ் பாலஸ்கந்தன், தேங்க்ஸ் ஸ்ரீஹரி இந்த வீடியோ ஜாயின் ஆனதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி ஆப்ஷன் எப்படி போக போகுது அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்ட் தேங்க்யூ வியூவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.